குடியரசு தினத்தை முன்னிட்டு நமது பச்சூர் ஊராட்சிக்குட்பட்ட படையப்பேட்டை கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிராம சபை கூட்டத்தில் பச்சூர் ஊராட்சி நிர்வாகம் படையப்பேட்டை கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்யவில்லை என பகுதி பொதுமக்கள் தலைவர் தியாகராஜன் முன்னிலையில் சரமாராக்கி கேள்வி கேட்டனர். பழையப்பேட்டை பகுதியில் புதியதாக நாற்றம்பள்ளி வருவாய்த்துறையினர் அமைத்துக் கொடுத்த சுடுகாடு இடத்திற்கு போதிய சுற்றுச்சுவர் மற்றும் எரிமேடை அமைக்க பல கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் எழுதப்பட்டது. ஆனால் பச்சூர் நிர்வாகம் இந்நாள் வரை எங்கள் கோரிக்கை ஏதும் நிறைவேற்றி தரவில்லை என அப்பகுதி மக்கள் தங்களது புகார்களை தெரிவித்தனர். மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் சில அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பச்சூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கார்த்திகேயன் மற்றும் ஒரு சில வார்டு உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஆகையால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று கேள்வியும் காரசாரமாக பொதுமக்கள் தலைவர் தியாகராஜனை பார்த்து கேள்வி எழுப்பினர். இதற்கெல்லாம் பதிலளித்த பஞ்சாயத்து தலைவர் தியாகராஜன் அவர் தங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று நீங்கள் மனுவாக எனக்கு கொடுத்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கையை பஞ்சாயத்து சார்பாக செய்வேன் என பொதுமக்கள் மத்தியில் சொல்லியதற்கு இதுபோன்று பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாள் வரை எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்கள் பகுதிக்கு செய்து தரவில்லை என குற்றம் சாட்டினார்கள். மேலும் பச்சூர் பகுதியில் இத்தனை ஆண்டு காலமாக இளைஞர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு திடல் அமைக்க ஏதுவான இடத்தை அமைத்து தர வேண்டும் என பல கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் எழுதப்பட்ட போதிலும் இந்நாள் வரை பச்சூர் பகுதிக்கான இளைஞர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு திடல் ஏதும் இல்லாதது மிகவும் வருத்தமளிக்கிறது. இதையாவது செய்து தருவீர்களா என பழையப்பேட்டை கிராம சபை கூட்டத்தில் தனிநபர் ஒருவர் தலைவர் தியாகராஜன் முன்னிலையில் கேள்வி எழுப்பினார். இதனால் பழையப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டமானது பெரும் பரபரப்பு நிறைந்த கிராம சபையாகவே காணப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ். பஞ்சாயத்து நிர்வாகம் வந்து எப்படின்னா ரெவென்யூல வந்து இத்தனை 10 சென்ட் 5 சென்ட் எடுத்து எங்களுக்கு ரெவென்யூக்காரர் வந்து எங்களுக்கு பஞ்சாயத்துக்கு ஆண்டோவர் பண்ணோம். அந்த பஞ்சாயத்துக்கு ஆண்டோவர் பண்ணால் அதை நாங்கள் டேக்கர் பண்ணி அதுக்கு வேலி போடுறதோ சுற்றுச்சூர் போடுறதோ கேளுப்பா சொல்றதையும் கேட்கணும். தான் நாங்கள் எதுவும் செய்ய முடியும். அப்போ நாங்க சுடுகாடு ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது தலைவர் எங்க கால் பண்ணுங்க. சுடுகாடு எடுக்கும்போது நீங்க வரல, வீடியோ வரல, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எதுவுமே வரல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரல. அப்ப நாங்க சுடுகாடு எடுக்கல. அப்படிதான் உங்க தீர்மானம் அன்னைக்கு சொன்ன தீர்மானம். நாங்க உங்களுக்கு சொல்லல அப்படியே. அவங்களுக்கு ஆண்டவர் பண்ணவே இல்லப்பா. ஆண்டவர் பண்ணதா சரி ஆண்டவர் பண்ண சொன்னீங்களா? முதல்ல சுடுகாடு அங்கதான் சொல்லி போர்டு வச்சாங்க. போர்டு நீங்க வந்து போட்டோ பிடிச்சப்பா போர்டு வைக்கும்போது கேளுங்கப்பா. நான் பிடிச்சல. நேரா கேட்கலாம். நான் சொல்லி பிடிச்சல. நீ கேக்குறது எனக்கு புரியல. ஓகே இல்லப்பா. மக்களோட கோரிக்கை யாரும் உங்களுக்கு தெரியல. இவ்வளவுதான் கோரிக்கை. அந்த சுடுகாடு இல்லன்னு போர்டு சொன்னா நீங்க வைக்கிறீங்க. அப்ப மக்கள் கோரிக்கையில் இத்தனை முறை தீர்மானம் எழுதுனாலும் ஊருக்காக்கிட்டு அவ்வளவு திரு காய் பண்ணிட்டு போக எடுத்தான். அதுக்காக இந்த தீர்மானம் போட்டு கிராம சபை மீட்டிங் இத்தனை பப்ளிக்க கேள்வி கேட்டு உட்காந்து பேருக்கு 400 300 தீர்மானம் எழுதுறதுக்கு நோட் பண்ண வச்சுனேன். தீர்மானம் தலைவர் தான் வைப்பாங்க. பழையப்பேட்டை வந்து போடுங்க, ஒரு ஓட்டு போடுங்க, மனு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு வந்துங்க. இப்ப வந்து எது கேட்டாலும் முடிச்சே விட மாட்டாங்க. சரி எங்களுக்கு கேட்க சுடுகாடு மட்டும் சேர்ந்து கேட்பாங்க. ஓட்டு போடுங்க. ஆமா அண்ணன் கேட்குங்க. அல்லது கேட்கக்கூடாது. வேற பிரச்சனை ஆட்சி தலைவர் டிஸ்குவாலிஃபைட் பண்ணுங்க. அவர் தகுதி நீக்கம் செய்யுங்க. மக்கள் வரி கட்டணும், வரி கட்டணும். உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். 740-260-654-9.